மாரியம்மனை பற்றியும் தெரியாது, மேரியம்மா பற்றி தெரியும். ஏன்னா அந்த நான் ரோமன் கேத்தலிக். மாரியம்மா எங்கள் மாரியம்மா உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா. நீங்க சொல்லும்போது தான் சில மேட்டர்ஸ் எல்லாம் ரசிகர்கள், இசை ரசிகர்களுக்கு தெரியாது. கண்டிப்பா மனம் திறந்து நீங்க பேசும்பொழுது தான் சில பெயின்கள், இந்த வேதனைகள், வெற்றிகள், ஆச்சரியமான சங்கடம் எல்லாமே இருக்கு. அதே போல டிஎம்எஸ் அவர்கள் கூட நீங்க எத்தனையோ ஹிட்ஸ் 100 கணக்கில் இருக்கு. அதுல இன்னைக்கும் மேடையில் அந்த பாட்டு பாடாம விட மாட்டாங்க. துள்ளுவதோ அது ஒரு பல்லவி நீங்க பாடினீங்கன்னா பட்டு முகத்து சுட்டி பெண்ணு கட்டி அணைக்கும் இன்பக் கைகள் கட்டணைக்கும் நன்ன கண்கள் திட்டமனைத்தும் இந்த கதைகள் தான். துள்ளுவதோ இளமை, தேடுவதோ தனிமை. துள்ளுவதோ இளமை, தேடுவதோ தனிமை. அள்ளுவதே திறமை, அத்தனையும் புதுமை. சூப்பர். துள்ளுவதோ இளமை, தேடுவதோ தனிமை. அள்ளுவதே திறமை, அத்தனையும் புதுமை புதுமை புதுமை. உங்க பாடல்கள்லயே தொட முடியாத ஒரு செக்ஷனே இருக்கு. ஆரம்பத்திலிருந்து பக்தி பாடல். ஆரம்பத்தில் தான் உங்க பற்றி எல்லாம் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி நோட் பண்ணதெல்லாம் ஜனங்களுக்கு தெரிஞ்சது தான் சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் பாடாத, நீங்கள் உங்கள் வாய்ஸ் கேட்காத திருவிழாவும் கிடையாது, கல்யாணம் வீடும் கிடையாது. அதுபோல் எத்தனை பாடல்கள், எந்த கோயிலுக்கு போனாலும் அக்கா வாய்ஸ் கேட்கும் பொழுது ஒரு பெருமை எங்களுக்கு. அது எத்தனை சிங்கர்ஸ் ட்ரை பண்ணாங்க. அந்த செக்மெண்ட்டில் யாருமே உங்களுக்கு ஈக்குவலாக வரவே முடியல. அந்த செக்மெண்ட் இன்னும் மெயின்டைன் பண்ணுறீங்க, அதுக்கு எப்படி? மார்கழி மாசத்துல அங்க கோயில்ல வந்து பாட்டு போடுவாங்க. எம்எல் வசந்தகுமாரி அம்மா பாட்டுங்க காலையில போடுவாங்க. அந்த பாட்டை கேட்க 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 இந்த மாதிரி நம்மளால பாட முடியுமா, நம்ம பாட்டெல்லாம் இப்படி வைப்பாங்களா, நம்ம பாட்டு வைப்பாங்களா நான் மனசுல கேட்டுக்கிட்டு இருக்கேன் சுவாமி கிட்ட. ஆக அந்த அம்மாவை பத்தியெல்லாம் ஒன்றும் தெரியாது, மாரியம்மனை பத்தியும் தெரியாது, மேரியம்மா பத்தி தெரியும். ஏன்னா அந்த நான் ரோமன் கேத்தலிக். அதனால இவங்க இப்படி பாடணும் சொல்லிட்டு இருந்தா எங்க பாடணும்னு சும்மா எனக்குள்ளேயே தான் நான் ஆசையை வளர்த்துக்கிட்டேன். அந்த வளர்த்துக்கிட்ட ஆசை வரும்போது தான் சரஸ்வதி ஸ்டோர்ஸ் அப்படின்னு மவுண்ட் ரோட்ல அவங்க அக்ரிமெண்ட் போட்டு ஃபர்ஸ்ட் 2 சாங் கொடுத்தாங்க. அதுதான் என்னன்னா, வரமளித்து உலகமெல்லாம் வாழ வைக்க வந்தவளே கரம் குவித்து வேண்டுகின்றோம், காத்திடுவாள் கருமாரி, காத்திடுவாள் கருமாரி. மாரியம்மா எங்கள் மாரியம்மா, மாரியம்மா எங்கள் மாரியம்மா உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா. மாரியம்மா இந்த பாட்டு தான் ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க. சரிங்க. இந்த பாட்டை கொடுத்துட்டு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து தாயே கருமாரின்னு ஒரு பாட்டு, அதுக்கப்புறம் கருணை உள்ளம் கொண்டவளே கருமாரியம்மா, அதுக்கப்புறம் அம்பிகையை கொண்டாடும். இந்த 4 பாட்டு வந்துச்சு. திடீர்னு ஒரு பார்க்குறேன், எங்கே பார்த்தாலும் வரமளித்து உலகமெல்லாம் கத்தின்னு இருக்கு பாட்டு எல்லாம். எனக்கு ஆஹா, எனக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு, என்ன பண்ணுதுன்னே சொல்ல தெரியல, பசி எடுக்கல, ஒண்ணுமே பண்ணல, எல்லா கோயிலையும் போடுறாங்க, இப்படிலாம் இருக்கு. ஐயோ பரவாயில்ல நம்ம வந்திருக்கோம். ஆனா அப்போ இன்னும் கொஞ்சம் அந்த அம்மா மேல ஒரு ஆசை வந்துருச்சு. வெரி குட். அம்மன் மேல ஒரு ஆசை வந்துடுது. ஒரு நாள் நான் கேலிக்கேட்ல இருந்து வந்துட்டு இருக்கேன். சரி. கலிக்கட்டு ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது HMIல கூப்பிடுறாங்க, உடனே போகணும். சரிங்க. போனாக்கா செல்லாத்தா
செல்ல மாரியாத்தா. செல்லாத்தா செல்ல மாரியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அரைவி நாடி நில்லாத்தா. செல்லாத்தா செல்ல மாரியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அரைவி நாடி நில்லாத்தா. கண்ணாத்தா அவனை காணாத்தா, கண்ணாத்தா அவனை காணாத்தா, இந்த கண்களில் இருந்து என்ன புண்ணியம்